அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கையிலையே மயிலை. கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்று பக்தர்களால் போற்றப்படுவது சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில். அபிஷேக பிரியரான சிவபெருமான் கோயில்களில் எப்போதும் விசேஷ அலங்காரத்திலேயே இருப்பார் சிவபெருமான். அதிலும் கையிலையே மயிலை என்றே சிவன் அடியார்களால் போற்றப்படும் கபாலீஸ்வரர் கோயிலில் நாள்தோறும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் என எப்போதும் விழா கோலத்திலேயே இருக்கும். வாருங்கள் இப்பொழுது இதன் தல வரலாற்றை பார்ப்போம். சிவனைப் போலவே பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தன. இதனால் தானும் சிவனுக்கு ஈடானவனே என்ற ஆணவம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. பிரம்மா ஊழியில் அழிந்து மீண்டும் பிறப்பதால் அவர் நிலையில்லாதவராகிறார். சிவனோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இதை உணராத பிரம்மா ஆணவம் கொண்டதால் அவரை திருத்த நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு கபாலத்தை, அதாவது தலையை கிள்ளி கையிலே ஏந்திக் கொண்டார். எனவே இவர் கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். தலமும் கபாலீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. ஒரு முறை சிவாய நம என்னும் 5 எழுத்து மந்திரத்தின் பொருளை உபதேசிக்கும்படி சிவனிடம் வேண்டினாள் பார்வதி தேவி. சிவபெருமானும் அவளுக்கு உபதேசித்தார். அந்த வேளையில் மயில் ஒன்று நடனமாடவே அதன் அழகில் மயங்கிய அம்பிகை உபதேசத்தை கவனிக்காமல் மயில் ஆடுவதை வேடிக்கை பார்த்தாள். பாடத்தை கவனிக்காத மாணவர்களுக்கு குரு தண்டனை கொடுப்பார் அல்லவா? அதுபோல அப்போது குருவான சிவபெருமானும் மாணவியான அம்பிகையை எதன் அழகில் மயங்கினாயோ அதுவாகப் பெற என்று மயிலாக மாறும்படி செய்துவிட்டார். அம்பிகையோ தன் செய்கைக்கு விமோசனம் கேட்டாள். பூலோகத்தில் தன்னை மயில் வடிவில் வழிபட்டு வர விமோசனம் கிடைக்கும் என்றார் சிவன். அதன்படி அம்பிகை மயில் வடிவில் இத்தலத்துக்கு வந்தார். சிவனை வணங்கி விமோசனம் பெற்றாள். இருவரும் இங்கேயே கோயில் கொண்டனர். பார்வதி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவனை பூஜை செய்ததால் இத்தலம் திருமயிலாப்பூர் என்றும் திருமயிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் சிறப்புகள்: வேதங்கள் பூஜித்ததால் வேதபுரி என்றும், சுக்கிரன் பூஜித்ததால் சுக்கிரபுரி என்றும் பெயர் பெற்றது. ராமபிரான் வழிபட்டு ஐப்பசி ஓண நாளில் பிரம்மோற்சவம் நடத்துவித்தார். அப்பர், நாவுக்கரசர், சம்பந்தரால் பாடல் பெற்றது இத்தலம். காடவர்கோன் நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், அம்பிகை உள்ளிட்டோர் வழிபட்ட பேறு பெற்ற தலம் இந்த திருமயிலை. சென்னையில் பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயில். திருமயிலை, கபாலீஸ்வரம் என்று பெயர்களாலும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது. சிவநேச செட்டியார் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டு இறந்துவிட அவள் உடலை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்திலிட்டு அவரது தந்தையார் வைத்திருந்தார். அதை அங்கே எழுந்தருளிய சம்பந்தன் முன்வைக்க அவர் மட்டிட்ட புன்னை என்ற பதிகம் பாடி பெண்ணாக உருவாக்கினார். குன்றக்குடி ஆதீனத்தின் மயிலை கிளை மடத்தின் ஸ்ரீமத் அமிர்தலிங்க தம்பிரான் சுவாமிகளை இயற்றிய தல புராணமும் வெளியிடப்பட்டுள்ளது. 63 விழா. பங்குனி மாதத்தில் வரும் 63 விழா மிகவும் பிரசித்தமானது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில்
பல்வேறு சுவாமி வீதி உலா வருவார்கள். வாகனங்களில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி வருதல், கோயிலில் காலையில் நடத்தப்படும் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் திருத்தேர் வடம் பிடித்தல் தொடங்கும். முதலாவதாக சிறிய தேரில் விநாயகர் உலாவர, அதைத் தொடர்ந்து பெரிய தேரில் சுவாமி பவனி வருவார். வள்ளி தெய்வ யானையுடன் சிங்காரவேலர், சண்டிகேஸ்வரர் தேர்கள் சுவாமியை பின்தொடர்ந்து வரும். பின் மயிலை மாடவீதியில் வலம் வந்த திருத்தேரைக் காண சாலையோரங்கள், மாடி கட்டிடங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வர். இதையடுத்து 63 உலா நடக்கும். சிவனை வேண்டி முக்தி அடைந்த 63 நாயன்மார்கள் வீதி உலா வருவது நாட்டில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற அன்னதானம், நீர்போர், குளிர்பானங்கள் வழங்குதல் போன்றவற்றை செய்து நேர்த்திக்கடன் செய்வர். ஆகவே பங்குனி உத்திர நாளிலே மயிலையில் உள்ள கபாலீஸ்வரரையும் அன்னை கற்பகாம்பாளையும் வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.